டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக அவங்கள அனுப்பி விடணும். என்ன செம்பகம் ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம் கொண்டா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் எடுத்தா. இதாங்க ரெடி ஆயிடுச்சு, இதை இப்போ கொண்டுட்டு வரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. கொண்டா. சரி, நான் ஆஃபீஸ் போகிறேன். அம்மாட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. உங்களை பற்றி உனக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. அப்புறம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பிரச்சனை அது எதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? நல்ல முறையில் நடந்துக்கோ. கிளம்புறேன். இல்லை ஆமாம் அம்மா, ரெடி ஆயிடுச்சா? நான் காலேஜுக்கு கிளம்புறேம்மா, சீக்கிரம் பாருமா. இதாம்மா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்பு. இந்தா. தேங்க்யூம்மா, சீக்கிரம் போகிறேன். தேங்க்யூ. செம்பகம், அம்மாடி செம்பகம். அத்தை சொல்லுங்க அத்தை. டீ ரெடி ஆயிடுச்சாம்மா? டீ கொண்டா. சரிங்க அத்தை, இதை கொண்டு வரேன். இதாங்க அத்தை டீ. மாடி செம்பகம், பையன் வேலைக்கு போயிட்டானா? போயிட்டார் அத்தை. பிள்ளை காலேஜ் போயிட்டாளா? போயிட்டா அத்தை. காலையில் டிஃபன் என்ன செஞ்சு கொடுத்த? தோசை செஞ்சேன் அத்தை, சட்னி செஞ்சேன், தக்காளி தொக்கு செஞ்சேன். சரி சரி, நமக்கும் அப்படியே டிஃபன் ரெடி பண்ணு, சரியா? சரிங்க அத்தை, இதோ இப்போ ரெடி பண்ணுறேன். இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க.
செம்பகம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வீடெல்லாம் துடைச்சி விட்ரு, அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட்டுரு, அந்த பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சிரு. சாப்பிட்டியா நீயே? சாப்பிட்டு வீட்டை துடைச்சி விட்டு பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி துவைச்சி எல்லாம் காய வச்சிரு. சரியா? வேறு என்ன வேலை இருக்குது? அப்புறமா காஞ்சதுக்கப்புறம் எல்லா பெட்டுக்கும் பெட்ஷீட்டு விரிச்சு விட்ரு. அப்புறம் எல்லாம் நீட்டாக வச்சிரு. பூஜை ரூம்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணு. நைட்டுக்கு சாமி கும்பிடணும் 6 மணிக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எதுக்கு சட்னியில் காரத்தை அதிகமாக போட்ட? கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. சட்னி காரமாக இருக்குங்களா? இதாத்த எண்ணெய் கலக்கிறேன். அடடே, வாங்க மதினி, வாங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, பையன் வேலைக்கு போயிட்டான், பிள்ளை காலேஜ் போயிடுச்சு, மருமவ வீட்டு வேலை பார்க்குது. எனக்கு என்ன வேலை? வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு கேமராவில் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? வாங்க உட்காருங்க. உனக்கு என்னம்மா, உனக்கு நல்ல மருமக கிடச்சிருக்கா? உனக்கு எல்லா வேலையும் உன் மருமக செய்யுது. என்ன பாரு, வீட்டுக்குள்ளே ஒரு வேலை வாயை திறந்து சொல்ல முடியல. சொன்னால் மொய் மொயின்னு பிடிச்சிக்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? விதி. விடு மதினி, இல்லை புரிஞ்சிக்காத ஜென்மங்கள். சரியா? இப்போது நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்? அவங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறோம். நாளைக்கு வீடு அசிங்கமாக இருந்து 4 பேர் வந்து பார்த்தா தப்பாக சொல்லுவாங்கல்ல. நமக்கு வயசாகி போச்சு, செய்ய முடியாது, அந்த வேலை யார் செய்வா? நம்ம மருமக தான் செய்யணும். இதெல்லாம் தப்பாக எடுத்துகிட்டு பிள்ளைங்க பேசினா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மதினி. என்ன பெரிய மருமவ எல்லாத்துக்கும் க்ளீனாக பண்ணி எல்லாம் அனுப்பி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டு வேலை இன்றைக்கி ஃபுல்லாக வீடு துடைக்கிற வேலை ஏன் செய்கிறாங்க? அவங்க வீடு, அவங்க இடம், அவங்க வாசல், அவங்க தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம சொல்ல தான் முடியும், செய்ய முடியாது இல்லையா மதினி? இப்போ அவங்கள நம்ம ஏன் கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோம் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் நல்ல பொண்ணாக இருக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இது சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? என் மாமி அப்படி பேசுகிறா, என் மாமி எப்படி பேசுகிறா, என் மாமி அப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. எந்த மாமியாலும் மருமவளை கெட்டு போக சொல்லவே மாட்டாங்க. சரியா? அதை மைண்டு வேலை செஞ்சு நல்லா சூதானமாக பிழைக்கிற பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சரியா மதினி? அப்படி எந்த பிள்ளைங்க இந்த காலத்தில் அனுசரித்து போகுது? அப்படி போனால் தான் பொழைச்சிக்குமே. இந்த பிள்ளைங்களும் இப்போ அனுசரித்து போகிற பிள்ளைங்களே இல்லையே. அப்படி அனுசரித்து போகலையா, விட்டுறணும். போயிட்டு போகுது, அதுங்களை கண்டுக்காத, அதுங்க பாட்டு போயிட்டு போகுது. இங்கேயே போய் கெட்டு கெட்டு சுற்றி வரட்டும். சரியா? நம்ம சம்பாரித்த சொத்து வேணும், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் வேணும், நம்ம நல்லா அத்தை வேணும், நமக்கு எல்லாமே நமக்கு வேணும்னு நினைக்கிற பிள்ளைங்க நினைக்கட்டும். கெட்டு போகிற பிள்ளைங்க கெட்டு போகட்டும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மதினி. ஆமாம், என்கிட்டலாம் யாரும் பேச முடியாது. பேசுனா போயிட்டே இரு, சொல்லிவிட்டு. பையனும் சரி மருமகளும் சரி, எகுத்து பேசுனா இங்கே வேலையே இல்லை, போயிரு, உன்னுடைய இது நீ பார்த்துக்கோ, என்னை யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டா வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? நம்மளை யார் பாப்பா? போயிடுவாங்க.
இருந்தாலும் நீ அடித்து பேசுகிற, உன்னோட இதெல்லாம் எனக்கு வராது. என்னால் அப்படி பேச முடியாது. சரியா? போ மதினி. அப்படி பிள்ளைங்களுக்கு அடி படிஞ்சு தான் பொழைக்கணும்னு என்ன மதினி வந்துருச்சு? அதுக்கு தான் சூதானமாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளெல்லாம் போட்டு மிதிச்சிட்டு போயிடுவாங்க. நான் பாரு, எதுவுமே என் பிள்ளைக்கே பையனுக்கு எதுவுமே இன்னும் கொடுக்கல. நான் இருக்கிறாங்க, பிழைக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். எனக்கு அப்புறம் எல்லாமே என் பையனுக்கு தான். ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன் மதினி, இப்போ கொடுக்க மாட்டேன். நான் செத்ததுக்கப்புறம் எல்லாமே என் பையன் பேருக்கு எழுதி வச்சிருவேன். ஆனால் இப்போவே கொடுத்துட்டோம், கஞ்சி ஊற்ற மாட்டாங்க. சரியா? அந்த தைரியம் தான் மதினி எனக்கு. எனக்கு யாரும் வேண்டாம், போயிட்டே இருக்கு. போ போ போ, இதுவரையில் ஓடுறிய ஓடே. பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, வரட்டாமா? செம்பகம் வந்துட்டேன். அப்பா, ஆஃபீஸில் இன்றைக்கி எவ்வளோ வேலை தெரியுமா? முடிச்சுட்டு வரங்காட்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடே, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? நான் எவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுகிறேன், நீ என் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிட்ருக்க? என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், இந்த வீட்டில் நான் யார்? ஒரு வேலைக்காரியா? உங்கள் அம்மா வேலைக்காரிய மாதிரி என்னை நடத்துது. நானே எத்தனை நாளைக்கு இப்படியே செஞ்சிட்ருப்பேன். அடடே, இதுதானா? நான் கூட என்னமோன்னு நினச்சேன். விடு செம்பகம், பெரியவங்களாம் நம்ம நல்லா இருக்க தான் சொல்லுவாங்க, அதையெல்லாம் பெருசு பண்ணிகிட்ருக்கலாமா? விடு. அம்மா வயசானவங்க, அவங்களால வேலை செய்ய முடியாது. நமக்கு வயசு இருக்குது, நம்ம தான் செய்யணும். இதுக்கெல்லாம் போய் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்ருக்கலாமா? நான் மட்டும் எத்தனை நாளைக்கு அனுசரித்து போகிறதாம்மா? உங்கள் அம்மா இப்படியே பேசிகிட்ருக்கோம், நான் காலமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடே அடக்கு இருக்கு பயம் இல்லையே. சரி, உனக்கு தைரியம் இருந்தா அம்மாகிட்ட நேராக போய் மூஞ்சிக்கு நேராக நின்று உன்னால் பேச முடிச்சா நீ என்ன வேணாலும் பேசிட்டு வா, போ. நான் இங்கே இருக்கேன். சரியா? அப்படியா? உங்கள் அம்மா தான் பெரிய உங்களா? என்னால் எதுவும் பேச முடியாதா? இப்போ பார், உங்கள் அம்மா என்ன பேசுகிறேன்னு மட்டும் பாரு. இப்போ பார், போய் உங்கள் அம்மாட்ட சண்டை இழுக்கல, என் பேரே செம்பகமே இல்லை. பார், கிளவி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்றேன். ஏன் செம்பகம், என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? சொல்லு. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அத்தை, வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க அத்தை. உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்தை? அதான் கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? நேற்று எலுமிச்சங்காய் ஜூஸ் போட்டில்ல, அது ஒரு டம்ளர் கொண்டா. சரியா? சே, பேசலான்னு பார்த்தா அந்த மூஞ்சை பார்த்தாவே நம்மளால் பேச முடியறதில்ல. ஏன்னா செம்பகம், போனியே அம்மாகிட்ட என்ன சண்டை இழுத்தியா? நான் எந்த சண்டை இழுக்கிறது? உங்கள் அம்மாவுக்கு ஜூஸ் வேணுமா? எடுத்து தரேன். என்ன பண்ணிட்டு இப்படி எல்லாம் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கணும். அந்த மூஞ்சை பார்த்து என்னால் பேசவே முடியல. என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. அடேடே, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அம்மாவுக்கு ஒரு டம்ளரு, எனக்கு ஒரு டம்ளரு ஜூஸ் கொடு. நீ ஒரு டம்ளர் குடி. கூலிங்க ஐஸில் வச்சுருந்தே இல்லை, ஐஸில் தானே வச்சுருந்த. ஜில்லுன்னு குடி, எல்லாம் சரியாக போயிடும். சரியா? என்ன பண்ணி தோணையிட்டு எல்லாம் நம்மளே தான் செய்யணும்.
அத்தை, இந்தாங்க அத்தை ஜூஸு. கொண்டா. என் மருமக கை பட்டாலே என்ன ஒரு கூலிங்கு, என்ன ஒரு கூலிங்கு. செண்பகம், பூவை போலவே நீ இருக்க. செண்பகங்கிற பூவை போலவே நீ இருக்க. உன்னை போலவே இந்த ஜூஸ் இருக்குமா. தேங்க்யூம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க வந்து இந்த ஜூஸை குடிங்க. அப்படியா, சரி சரி கொடு. அடே அப்பா, என்ன செண்பகம், உன் கைப்பட்டு இந்த கூலிங் வந்துச்சா இல்லை ஃப்ரிட்ஜினால இந்த கூலிங் வந்துச்சா? உண்மையாலும் செண்பகம் ரொம்ப கூலிங்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அப்பா, என் பொட்டாட்டி கை பக்குவமே போகும். இப்படி ஒரு பொண்டாட்டி கையினால் இப்படி ஒரு ஜூஸ் குடிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போதும் போதும், ஏதாவது கோபமாக இருந்தால் போதும், ஆயாலும் மாவனை அப்படியே கச்சை கட்டிட்டு ஒன்று சேர்ந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதில்ல. இப்படி ஐஸ் வைக்கிற அம்மாளையும் மகனையும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அடியே அப்பா, அம்மாவும் நைஸ் பண்ணுறது, புருஷனும் நைஸ் பண்ணுது. செவ்வகம், அந்த பெட்ஷீட்டு விரிச்சிட்டியா? பெட்டில் உடம்பெல்லாம் வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் படுக்கணும். அந்த பெட்ஷீட்டை விரிச்சு விடுமா. சரிங்க அத்தை, விரிச்சு விட்றேன். பாத்தியாடி அம்மாவோட மனசை. மருமவளை அவங்களுக்கு அனுசரிக்கவும் தெரியும், வேலை வாங்கவும் தெரியும். உதறி விட்டுட்டு போயிட்டா நம்ம வெறுங்கையில் தாண்டி போகணும். எல்லாம் அம்மா பேரில் இருக்குது, பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும்.